அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, சுபஹுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் வாழுவதற்காக பலவிதமான நியாமத்துகளை அல்லாஹ் படைத்து, அந்த நியாமத்துகளை ஒரு சிலர்களிடத்திலே மொத்தமாக கொடுத்திருக்கிறான். ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலதை கொடுத்திருக்கிறான். ஒரு சிலர்களுக்கு அன்றாட தேவைக்கு எந்த நியாமத்து தேவையோ அவைகளை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் யாருக்கு அல்லாஹ் மொத்தமாக கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்து அவர்களிடத்திலே மொத்தமாக இருக்குகிறதா என்றால், ஒரு சிலர்களிடத்திலே இருக்கக்கூடிய நியாமத்து எல்லாம் சில நாட்களிலே அவர்களை விட்டு வெளியே போய்விடுவதை பார்க்கிறோம். யாருக்கு அல்லாஹ் ஒரு சிலதை கொடுத்தானோ அவர்களுக்கு ஒரு சில காலங்களுக்கு பின்னால் அந்த நியாமத்துகளெல்லாம் மொத்தமாக வந்து சேர்ந்து அவர்கள் கொடிகட்டி பறப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலர்கள் அன்பிற்குரியவர்களே, ஒரு சில நியாமத்துகள் அன்றாட வரக்கூடிய நிலையிலே வாழக்கூடியவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். ஆனால் யாருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்து நிரந்தரமாக அவர்களிடத்திலேயே இருக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸையும் புரட்டி பார்க்குகிற பொழுது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சூழ்நிலையிலே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தானும் செலவழித்து தன் போன்ற மனிதர்களுக்கு பெருமை அடிக்காமல் யார் செலவழிக்குகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்து அது அப்படியே இருக்கும். செலவழிக்குகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய சூழ்நிலையிலே தன் போன்ற மனிதர்கள், அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லாரிடத்திலேயுமே தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளாமல் யார் வாழுகின்றார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நியாமத்து அது வளர்ந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். அது அழியாமல் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே தூரமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரண்டு சாராராக பேசிக்கொள்கிறார்கள். அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயர்ந்தவர்களா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயர்ந்தவர்களா என்று பேசிக்கொள்கிற பொழுது இந்த பேச்சுவார்த்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காதிலே வந்து விழுகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, பேசக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து அமர்ந்து, என் அன்பு தோழர்களே, என்ன பேசிக்கொள்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலாவாகிய நான் உயர்ந்தவனா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்தவர்களா என்று பேசிக்கொள்ளுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அதற்கு மாத்திரம் பதில் சொன்னீர்களேயானால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றதிலே இருந்து நான் உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நான் என்ன செய்து விடுகிறேன், அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்ட பின்னால் 7வது அல்லது 8வது ஆண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர், இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நாம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு குடிபெயர வேண்டும், ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லி 8 ஆண்டுகளுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே எதிரிகளெல்லாம் புடைசூழ நிற்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் படுத்திருக்கக்கூடிய அந்த மெத்தையிலே, அந்த பெட்டிலே படுக்க வைத்துவிட்டு வீட்டுக்கு வெளியே வருகின்ற பொழுது எதிரிகளெல்லாம் பெருமானாரை கொல்லுவதற்கு புடைசூழ நிற்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரே ஒரு துஆவின் மூலமாக அவர்களுடைய கண்களை எல்லாம் பெருமானாரை பற்றி பெருமானாரை பார்க்காத அளவுக்கு ஆக்கிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று போய் பார்க்குகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, அங்கே என்ன நடக்குகிறது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு, யா அபூபக்கர் லிமாதா தஃப்தஹில் பாப, எதற்காக வீட்டு வாசலை திறந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்குகிற பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, நான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வெகு விரைவில் ஏற்படும் என்று சொன்னீர்களோ, அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் என் வீட்டு வாசல் திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் மதீனாவுக்கு புறப்படுவதற்கு தயாராகி விட்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகிற பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் போக வேண்டும் என்று என்னைக்கு சொன்னீர்களோ, புறப்பட வேண்டும் என்று என்றைக்கு நீங்கள் சொன்னீர்களோ, அன்றிலே இருந்து இந்த 7 ஆண்டு 8 ஆண்டு காலமாக நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்க்கவில்லை, மக்களை பார்க்கவில்லை, தன்னுடைய சொந்த பந்தத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய சொத்து சுகத்தை பார்க்கவில்லை, தான் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தை பார்க்கவில்லை. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை அடைவதற்காக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு புறப்பட தயாரானார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு புறப்பட்டு மக்காவிலே இருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெருமானாரை எப்படி பாதுகாத்து கூட்டி சென்றார்கள் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை தெரியுமா? மக்காவை விட்டு வெளியேறி நடந்து கொண்டு போகையிலே பெருமானார் வலது பக்கம் போனால் அபூபக்கர் இடது பக்கம் சுற்றி வருவார்கள். பெருமானார் இடது பக்கம் நடந்தால் பெருமானாருடைய வலது பக்கத்திலே அபூபக்கர் அவர்கள் என்ன செய்வார்கள்? சுற்றி வந்தார்கள். பெருமானார் முன்னால் நடந்தால் பெருமானாருக்கு பின்னால் நடந்தார்கள். பெருமானார் பின்னால் நடந்தால் முன்னால் திரும்பிக் கொண்டு பெருமானாரை பார்த்தவராக நடந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், யா அபூபக்கர், எதற்காக இப்படி சுற்றி வருகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் விரட்டி வந்து அவர்களுடைய அம்பு தங்களை நோக்கி வறுமையானால் அது என் மீது பட்டு என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் இறந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இருந்தே தீர வேண்டும், உங்களுக்காக என் உயிரை இந்த இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அபூபக்கர் சொன்னது மாத்திரமல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்து கொண்டு பெருமானாரை தன்னுடைய தோள்பட்டையிலே ஏற்றிக்கொண்டு தன்னுடைய கால்களிலே உண்டான 10 விரல் பூமியிலே பட்ட சூழ்நிலையிலே நடந்து பெருமானாரை சுமந்து கொண்டு சென்றார்கள். எதற்காக அபூபக்கர் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, இப்படியும் அப்படியும் நடந்து போகிற பொழுது, என்னுடைய 10 விரல்களிலே நடந்து போகிற பொழுது எதிரிகள் நம்மளுடைய கால் தடத்தை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கவே என்பதற்காகத்தான் செல்லுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அது மாத்திரமல்ல, சவுரு குகையிலே நுழைந்தவுடனேயே ரெஸ்ட் எடுக்கலாம் என்று தங்களுடைய ஒட்டகத்தை ஓரிடத்திலே மறைவாக வைத்துவிட்டு குகைக்குள்ளே நுழைந்தவுடனே தான் போட்டிருந்த சட்டையை கிழித்து அபூபக்கர் என்ன செய்தார்கள்? சவுரு குகையிலே உண்டான அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்தார்கள். அது மாத்திரமல்ல, சவுரு குகையிலே பெருமானாருக்கு அசதி ஏற்பட்ட உடனே தன்னுடைய மடியிலே சாய்ந்திருந்த பெருமானார் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா? எல்லா புந்தையும் அடைத்த அபூபக்கர் தன்னுடைய காலுக்கு கீழே உண்டான ஒரு துவாரத்தை அடைக்க மறந்து விட்டார்கள். அந்த துவாரத்துக்கு கீழே தன்னுடைய காலுடைய பாதத்தை வைத்து மறைத்திருந்தார்கள். அதுக்கு கீழே இருந்து
ஒரு பாம்பாகப்பட்டது தங்கள் அபூபக்கருடைய காலிலே கொத்தக்கூடிய சூழ்நிலையிலே விஷம் உடம்பிலே ஏற ஏற வலி தாங்க முடியாமல் உடம்பெல்லாம் ஆடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கூட பெருமானார் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? முடிந்த அளவுக்கு தாக்கு பிடித்தார்கள். தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலையிலே கண்ணிலே இருந்து தானாக கண்ணீர் வர அந்த கண்ணீர் பெருமானாருடைய முகத்திலே விழுவதை பார்த்து பெருமானார் அயர்ந்த தூக்கத்திலே இருந்த பெருமானார் வேகமாக எழுந்திரித்து என்ன என்று பார்த்து என்ன என்று கேட்குகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விவரத்தை சொல்ல பெருமானாருடைய உமிழ்நீரை தொட்டு அந்த இடத்திலே வைத்தவுடனேயே அந்த விஷம் இறங்கியது. அப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 14 நாட்கள் மக்காவிலே இருந்து மதீனா போய் சேரும் வரைக்கும் பெருமானாரை உயிர் கொடுத்து காப்பாற்றினார்கள். அதற்கு அல்லாஹ் எந்த நன்மையை தருவானோ, அல்லாஹ் எந்த கூலியை தருவதாக சொன்னானோ அதை மாத்திரம் எனக்கு வாங்கி கொடுத்து விடுங்கள். என் வாழ்க்கை பூராம் செய்த நன்மையெல்லாம் அபூபக்கர் சித்திக்கு தந்து விடுகிறேன் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நண்பு தோழர்களே, ஆகையினால் அபூபக்கர் சிறந்தவரா உமர் சிறந்தவரா என்று நீங்கள் பேசவே தேவையில்லை. என்னை விட அபூபக்கர் சித்திக் 1000 மடங்கு அல்லாஹ் ரசூலிடத்திலே சிறந்தவர்கள். அவர்கள் அடைந்த உயர்வை யாருமே என்ன செய்ய முடியாது, நான் அல்ல, இந்த உலகத்தில் யாருமே அடைய முடியாது அப்படின்னு சஹாபாக்களிடத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, நன்றாக சிந்தித்து பார்த்தீர்களேயானால், நன்றாக நாம் சிந்தித்து பார்த்தோமையானால் நாம் வாழக்கூடிய உலகத்தில் வானமும் பூமியும் கடலும் மலைகளும் அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாம் யாருக்கு அடிமையாக இருக்கும், யாருடைய சொல்லுக்கு இணங்கும் என்று நன்றாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செயல்படுத்தி தன் போன்ற மக்களிடத்திலே பெருமை இல்லாமல் பணிவோடு யார் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த வானம் அல்ல, பூமி அல்ல, கடல் அல்ல, மலைகள் அல்ல, அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாம் அடிமையாக இருக்கும். அந்த நியாமத்துகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் எல்லாம் தாழாது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? எப்படியா இந்த நியாமத்துகள் கொடுக்கப்பட்ட போதிலும் கூட தன்னை தாழ்வாக்கி அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து முழுக்க அதுதான் உயர்ந்தது என்று எண்ணம் கொண்டு உலகத்தில் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை எல்லாம் உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு உள்ளத்துக்குள்ளே இறைவனை வைத்து யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆக அபூபக்கர் சித்திக்கை போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோமையானால் நம் உடல் மறைந்தாலும் நம் உயிர் மறைந்தாலும் நம்மளுடைய பெயர் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கும், உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொல்ல வைப்பான் என்ற விஷயத்திலே சந்தேகமே கிடையாது. ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் உயர்ந்தவர் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எல்லாத்தையும் விட தாழ்ந்தவர் என்ற எண்ணம் நமக்கு மத்தியிலே இருக்குமையானால், நமக்கு மத்தியில் அது செயல்படுமையானால் நாம் தான் உயர்ந்தவர்கள். நம்முடைய அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரைக்கும் உயர்ந்தவராய் வாழ வைப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் அது நிரந்தரமாக இருக்கும் என்ற விஷயத்திலே சந்தேகம் கிடையாது. ஆக அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த வழியிலே வாழக்கூடிய நல்ல வழியை நாம் அடைந்து விட்டோமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.
برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.